ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு என்னத்த பேச வந்திருக்கேன்னா, வாக்களிப்பது பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன். எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது. அதனால வாக்களிக்கிறது பற்றி. ஏன்னா, வாக்கு வந்துட்டு எல்லாரும் தன்னோட ஓட்டைய தன்னோட ஓட்ட வந்து கடமை. ஓட்டு போடுறது வந்து கடமை. ஒரு உரிமை. சரிங்களா? அது எல்லாராலையும் பண்ண முடியல. ஏன்னா, குழந்தை வச்சிருக்க பெண்களாலையும், ஆ வயதானவங்களாலையும் வர முடியல. இப்போ லாங்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்றேன். உள்ளூர்க்காரவங்க போட்டுருவாங்க. ஒரு ஆட்டோ வச்சு கூட போய் அந்த வயதானவங்களையோ, குழந்தை வச்சுக்கிட்டு போட்டுட்டு வந்துரும். வெளியூர்க்காரவங்க. வெளியூர்க்காரங்களாலயும் ஒரு பஸ்ல சில பேர் போயிடுறாங்க. ஏன்னா, அப்பயும் அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும் நெறைய டிராவல்ஸ் கொஞ்சம் கூட்டமா இருக்கும். பஸ்ஸு, ட்ரெயினு எல்லாமே கூட்டமா இருக்கும். அதனால அந்த ரஷ் வந்து சில குழந்தைங்கள தூக்கிட்டு போ முடியாது. வயசானவங்கலாம் அதுல போ முடியாது. அதனால அவங்களோட ஓட்டம் இதாகுது. எவ்வளோ தூரம் போகாம இருக்காங்க. அதுவும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கிறவங்க, நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அவங்களால வர முடியாது. ரொம்ப கஷ்டம். வந்து தன்னோட ஓட்ட பதிவு பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆன்லைன் போட்டிருக்கீங்க. என்ன ஒரு காய் வாங்குறேன்னா ஆன்லைன், ஒரு நகை வாங்கணும்னா ஆன்லைன், ஒரு பர்ஸ் வாங்குனா ஆன்லைன், ஆ வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா ஒரு ஆன்லைன். எல்லாத்துக்கும் ஆன்லைன் போட்டிருக்குங்கும்போது, வாக்களிப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு தானே! வாக்களிக்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இந்த உலகத்தையே நாடுற ஒருத்தவர நம்ப இது பண்ணணும்னா, அந்த வாக்கு வந்து சரியான ஒருத்தவருக்கு போய் தேர்ந்தெடுத்தா தான், அது நல்ல ஒருத்தவர் வந்தா தான் இந்த உலகத்த நல்லபடியா ஆள முடியும். சரிங்களா? அதனால இந்த ஓட்ட வந்து ஒவ்வொருத்தவங்களும் நெனைப்பாங்க. தன்னோட தன்னோட ஓட்ட வந்து போட முடியலையே! கஷ்டம் இருக்கும். எனக்கும் இருக்கு. என்னோட ஓட்ட நான் சென்னையில கல்யாணம் பண்ணி குடுத்ததுலேருந்து என்னால போட முடியல. நான் என்னோட ஊருக்கு பஸ் ஏறி ரூ. 500 தான் பஸ் காசு. ஆனா என்னால முடியல. ஏன்னா, அன்னைக்கு ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. குழந்தைய தூக்கிக்கிட்டு முடியல. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாரி எவ்வளோ பெண்கள் போக முடியாது, எவ்வளோ ஆண்கள் போக முடியல. அ எவ்வளோ பேருக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த ஆன்லைன்ங்கிற ஒரு இந்த வாக்களிப்புக்கு போட்டா என்ன? அத கொஞ்சம் இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஆன்லைன்லயே கொஞ்சம் தன்னுடைய ஓட்ட பதிவு பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி. தன்னுடைய ஓட்டு வந்து தனக்கு புடிச்சவங்களுக்கு போட்டோம் அப்படின்னு ஒரு மன நிம்மதி இருக்கும். ஒரு நல்ல ஒரு அதிகாரிங்க வரணும். சரிங்களா? என்னன்னு தெர்ல. எலக்ஷனுக்கு ஒவ்வொருத்தவங்க எத்தன பேர் வந்து ஆட்சிக்கு வந்தாலும், உழைக்கிறவங்க உழைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன நம்மளோட உரிமை. அவ்வளோதான். நம்மளோட உரிமைய ஒருத்தவங்களுக்கு போட்டோங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு போவோமே. நம்ம உழைப்ப தான் நம்ம சாப்பிடணும். நம்ம உழைச்சு சாப்பிட்டா தான் நமக்கு நல்லது தான். அடுத்தவன் உழைப்புல சுரண்டி சாப்பிடுறவன் கொஞ்ச நாள் நல்லா இருப்பான். மாடி, மாளிகைன்னு கட்டி வாழ்ந்துகிட்டு இருப்பான். பிற்காலத்துல அந்த பணமும், காசும் வரப்போறதில்ல. அவன் சாவும்போது அந்த ரூ. 1 காசு நெத்தியில வைக்கிறது கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் இந்த பதிவ வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கம்பல்சரி வந்து ஓட்டு போடுறத வந்து ஆன்லைன்ல கொண்டுட்டு வாங்க. அப்பதான் எல்லா எந்த ஏரியாவுலயோ, எந்த ஊர்லயோ, எந்த நாட்டுல இருந்தாலும் தன்னுடைய ஓட்ட பதிவு பண்ற மாரி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.